இந்த வீடியோ வந்து என்னோட 10th எழுதக்கூடிய சமச்சீர் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான், வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்தை ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுவார். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படிம்பார். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து வெளியே வந்தேன். அந்த ஸ்கூலில் இருந்த அச்சீவ்மெண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸை கேட்டால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரூஃபோடு காமிக்கிறப்ப இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா 4 எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறக்காக செய்கிறேன். ஸோ எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் கிளாஸ் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 3 கிளாஸ், எனக்கு கொடுக்கப்பட்டது 3வது கிளாஸ். ஸோ அதில் வந்து நான் வெளியே வரும்போது 32 பசங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர் அபவுட் த நம்பர். அதில் 11 பேருக்கு மேலே 90 அபோவ், ஃபஸ்ட் மார்க் 96. ஸோ மொத்தமாக 20 பேர்த்துக்கு மேலே 24 பேருக்கு மேலே ஐம் நாட் ஷுர், கண்டிப்பாக 20க்கு மேலே வந்து 80 அபோவ். மிச்சம் எல்லாருமே நல்ல மார்க். அதுக்கு அடுத்த வருஷம் என்கிட்ட ஒரு மிக்சடான ஒரு கிளாஸ் கொடுக்கப்பட்டது. அதில் டாப்பர்ஸ் இருந்தாங்க, ஈவன் ஸ்லோனர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நான் முடித்து வர்றப்ப அந்த கிளாஸில் அத்தனை பேரும் மார்க் எடுத்திருந்தாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டாக அதிகமாக அவங்க எடுத்த மார்க் வந்து என்னோடய சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுக்கான ப்ரூஃபை நான் காட்டுறேன். இதில் பாருங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மற்ற சப்ஜெக்டோட மார்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். என்னோடய இங்கிலீஷ் சப்ஜெக்டையும் பாருங்கள், அதில் தான் அதிகமாக இருக்கும் 97. அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கெலாம் பாருங்கள், அதுலேயும் அதிகமாக இருக்கும். என்னோடய இங்கிலீஷ் சப்ஜெக்டோட மார்க் தான் அதிகமாக இருக்கும் 97. ஸோ இதுலேயும் பார்க்கலாம், நீங்கள் என்னோடய சப்ஜெக்ட் தான் அதிகமாக இருக்கும் 79. இந்த மார்க்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் 85 அதிகபட்சம் என்னோடய சப்ஜெக்ட். இதில் பாருங்களேன், ஒரு டாப்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க், அதுலேயுமே என்னோடய சப்ஜெக்ட் தான் டாப் 99 இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு தற்பெருமைக்காகலாம் போடலை. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலகின் தலை சிறந்த சொல் செயலுங்கிற மாதிரி என் பேச்சை கேட்டு நம்ம செயலில் இறங்கினா நம்ம எதையும் சாதிக்க முடியும். இங்கிலீஷில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நான் இப்போ எல்லா சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே நான் வேலை பார்க்குறப்ப நான் ஹேண்டில் பண்ண சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஸோ அதில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறது தான் இதை நான் செஞ்சுருக்கேன். என்னோடய குழந்தைகளுக்கு பாராட்டுக்கள். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் தொடர்ந்து சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என் பிள்ளைகளுக்கும் அது இருக்கும்னு நம்புகிறேன். குட் நைட்.